வணக்கம். இன்னைக்கு நம்ம பிட்காயின் பத்தி தான் பேச போறோம். ஆனா ஒரு நிமிஷம், பிட்காயின்னா வெறும் பணம், ஒரு கரன்சின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுக்கு மேல இது ஒரு பயங்கரமான டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி எப்படி, என்னென்ன விஷயங்களை வச்சு கட்டப்பட்டதுங்கிறது தான் நாம இப்போ அக்கு வேரா ஆணி வேரா பிரிக்க போறோம். முதல்ல இந்த ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, பேங்க்ஸ் மாதிரியான எந்த ஒரு நடுவரும் இல்லாம ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பணத்தை அனுப்ப முடியுமா? இந்த பெரிய கேள்விக்கு ஒரு பதிலா வந்ததுதான் பிட்காயின். ஆமாங்க, அந்த கேள்விக்கான பதில் தான் பிட்காயின். 2008ல வெளியான அதோட வெள்ள அறிக்கையில இத ஒரு பியர் டு பியர் மின்னணு பண அமைப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இது ஒரு பரவலாக்கப்பட்ட சிஸ்டம். அதாவது இதுக்கு எந்த ஒரு பாஸும் கிடையாது. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். பிட்காயினோட கட்டமைப்ப ஒரு பெரிய பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி கற்பனை பண்ணிப்போம். இதுல தனித்தனியா 6 லேயர்ஸ், அதாவது 6 அடுக்குகள் இருக்கு. இந்த 6 அடுக்குகளும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து தான் பிட்காயினுக்கு அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் பாதுகாப்பையும் கொடுக்குது. இதோ பாருங்க, இந்த 6 அடுக்குகள் தான் அது. பிளாக் செயின், பிளாக் கட்டமைப்பு, பரிவர்த்தனை, பியர் டு பியர் நெட்வொர்க், மைனிங் மற்றும் ஒருமித்த கருத்து, அப்புறம் பாதுகாப்பு. இது ஒவ்வொன்னுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எல்லாம் சேர்ந்தாதான் இந்த பிட்காயின் நெட்வொர்க்கே இவ்ளோ பாதுகாப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடுது. முதல்ல ரொம்ப முக்கியமான அடுக்கு பிளாக் செயின் அடுக்கு. பிட்காயினோட அஸ்திவாரமே இதுதான் சொல்லலாம். இத சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? சரி, உங்க ஊர்ல ஒரு பொதுவான கணக்கு நோட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நோட்டை யாரு வேணாலும் பார்க்கலாம். ஆனா ஒருத்தர் கூட அதுல இருக்கிறத திருத்தவோ அழிக்கவோ முடியாது. அது மாதிரிதான் இந்த பிளாக் செயின். எல்லா டிரான்சாக்ஷனும் ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆனா யாராலையும் அதை மாத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் அதுக்கு முன்னாடி நடந்த டிரான்சாக்ஷனோட ஒரு சங்கிலி மாதிரி கோர்க்கப்பட்டிருக்கும். அடுத்து 2வது அடுக்கு பிளாக் கட்டமைப்பு அடுக்கு. அந்த பிளாக் செயின் சங்கிலியில இருக்கிற ஒவ்வொரு கண்ணியும், அதாவது ஒவ்வொரு பிளாக்கும் எப்படி இருக்கணும் அந்த சொல்றதுதான் இந்த லேயர். நம்ம முதல்ல சொன்ன அந்த பில்டிங் உதாரணத்துக்கே வருவோம். இது அந்த பில்டிங்ல இருக்கிற ரூம்ஸ், ஃப்ளோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்ற மாதிரி. ஒவ்வொரு பிளாக்குக்குள்ளேயும் என்ன தகவல் இருக்கணும், அது எப்படி அடுக்கப்பட்டு இருக்கணும்னு இது வரையறுக்குது. இதனால டேட்டாவோட நம்பகத்தன்மை பாதுகாக்கப்படுது. ஓகே, இப்ப 3வது அடுக்குக்கு வந்தாச்சு. இங்கேதான் உண்மையான மேஜிக்கே நடக்குது. அதாவது பணம் கைமாறுற விஷயமெல்லாம் இந்த லேயர்ல தான் நடக்குது. ரொம்ப சிம்பிளா சொன்னா, பிட்காயினை அனுப்புறதுக்கும் வாங்குறதுக்குமான ரூல்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. ஒருத்தர் பணம் அனுப்புறாருன்னா அவர்கிட்ட உண்மையிலேயே அவ்ளோ பணம் இருக்கான்னு செக் பண்றது, அப்புறம் அவரோட டிஜிட்டல் கையெழுத்தை வச்சு அதை அவர்தான் உறுதி பண்றது, இந்த எல்லா வேலையும் இந்த லேயர் தான் பாத்துக்குது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இதுக்கு முன்னாடி நாம டேட்டா எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். இப்போ அது எப்படி எல்லாருக்கும் போய் சேருதுன்னு பார்க்கலாம். இந்த லேயரை பிட்காயின் நெட்வொர்க்ல இருக்கிற எல்லாரையும் கனெக்ட் பண்ற ஒரு பெரிய ரோட் நெட்வொர்க் மாதிரி நினைச்சுக்கோங்க. இங்க சென்ட்ரலா எந்த ஒரு சர்வரும் கிடையாது. அதனால இந்த சிஸ்டமை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவோ முடக்கவோ முடியாது. இதுதான் உண்மையான டீசென்ட்ரலைசேஷன். அடுத்தது, பிளாக் செயின்ல புது பிளாக்ஸ சேர்க்கிற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அது இந்த 5வது அடுக்குல தான் நடக்குது. நம்ம ஒரு கணக்கு நோட்ட உதாரணத்துக்கு வந்தா, அந்த கணக்குல எழுதுனதெல்லாம் சரின்னு எல்லாரும் ஒத்துக்கிறது உறுதி செய்யற செக்யூரிட்டி மாதிரி தான் இந்த மைனஸ். இவங்க ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குங்கிற முறையில ரொம்ப கஷ்டமான கணக்கு புதிர்களுக்கு விடை கண்டுபிடிச்சு புது பிளாக்குகளை உருவாக்குவாங்க. அதுக்கு பரிசா அவங்களுக்கு பிட்காயின்ஸ் கிடைக்கும். கடைசி அடுக்கு இந்த மொத்த சிஸ்டத்தையும் பாதுகாக்கிற ஒரு இரும்பு கவசம் மாதிரி. இதுதான் செக்யூரிட்டி லேயர். இதுதான் நம்ம பில்டிங்கோட மெயின் கேட்ல இருக்கிற யாராலையும் உடைக்க முடியாத பூட்டு. ஹேஷிங், டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் மாதிரியான கிரிப்டோகிராஃபி டெக்னாலஜி மூலமா இந்த சிஸ்டம் முழுசா பாதுகாக்கப்படுது. இதனாலதான் நாம யாரையும் நம்ப தேவையில்ல, கணிதத்தை நம்புனா போதும். சரி, இப்போ ஒரு முக்கியமான ரகசியத்தை பார்க்கலாம். இந்த 6 அடுக்குகளும் இவ்ளோ திறமையா வேலை செய்யறதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இருக்கு. அதை புரிஞ்சுக்க ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரு பிளாக்ல லட்சக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண ஒவ்வொன்னா தேடினா எவ்வளோ நேரம் ஆகும். ஆனா இதை நொடியில எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு பதில் தான் இந்த மெர்க்கிள் ட்ரீ. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. சிம்பிளா சொன்னா, எல்லா டிரான்சாக்ஷனையும் எடுத்து ஒவ்வொன்னுக்கும் ஒரு டிஜிட்டல் கைரேகை, அதாவது ஹேஷ் உருவாக்குது. அப்புறம் 2 கைரேகையா சேர்த்து அதுக்கு ஒரு புது கைரேகை. இப்படியே செஞ்சு கடைசியா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு மாஸ்டர் கைரேகையை உருவாக்குது. அதுக்கு பேர் தான் மெர்க்கிள் ரூட். இந்த வாக்கியம் அதோட வேலையை தெளிவா சொல்லுது பாருங்க. ஒரு பெரிய புக்கோட பொருளடக்கம் மாதிரி தான் இது. அந்த ஒரே ஒரு மெர்க்கிள் ரூட்டை வச்சே அந்த பிளாக்ல இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் சரியா இருக்குதா, எதுவுமே மாத்தப்படலையான்னு செக் பண்ணிடலாம். அப்போ இதனால என்ன பிரயோஜனம்னு கேக்குறீங்களா?
இங்க தான் விஷயமே இருக்கு. முழு பிளாக் செயினும் பல ஜிகாபைட்ஸ் வரும். அதையெல்லாம் நம்ம போன்ல டவுன்லோட் பண்ணா என்ன ஆகும்? டேட்டா காலி. ஆனா இந்த மெர்க்கல் ட்ரீஸ் இருக்கிறதால அந்த மொத்த டேட்டாவையும் டவுன்லோட் பண்ண தேவையே இல்ல. அந்த சின்ன மெர்க்கல் ரூட்டை வச்சே உங்க டிரான்சாக்ஷன் சரியா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். இதனால தான் பிட்காயின் நெட்வொர்க் ரொம்ப வேகமாவும் சாதாரண மக்கள் கூட யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கு. இது ஒரு கேம் சேஞ்சர் இல்லையா? நாம இப்போ பார்த்த இந்த எல்லா அடுக்குகளும் இந்த மெர்க்கல் ட்ரீ டெக்னாலஜியும் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு புரட்சிகரமான சிஸ்டமை உருவாக்குதுன்னு ஒரு பெரிய படமா பார்க்கலாம் வாங்க. இந்த நம்பரை பாருங்க, 21 மில்லியன். இதுதான் இந்த உலகத்துல உருவாக்கப்படக்கூடிய மொத்த பிட்காயின்களோட எண்ணிக்கை. இதுக்கு மேல ஒரு பிட்காயினை கூட உருவாக்கவே முடியாது. அரசாங்கங்கள் நினைச்சா பணத்தை அச்சடிக்கலாம், ஆனா இங்க அதுக்கு வாய்ப்பே இல்ல. இது ஒரு டிஜிட்டல் பற்றாக்குறைய உருவாக்குது. அதனாலதான் இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இந்த ஒப்பீட பார்த்தா உங்களுக்கே புரியும். பேங்க்ஸ் மாதிரி ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டியை நம்பி இருக்கிற சிஸ்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யாரையும் நம்ப தேவையில்லாத கணிதத்தை மட்டும் நம்பி இயங்குற இந்த பரவலாக்கப்பட்ட சிஸ்டம். இது எவ்ளோ பெரிய மாற்றம்னு யோசிச்சு பாருங்க. சோ பிட்காயினோட இந்த கட்டமைப்பு பணத்தை பத்தின நம்ம பார்வையவே மாத்திருக்கு. இதே மாதிரி ஒரு டெக்னாலஜி ஓட்டுப்பதிவு, சொத்துப்பதிவு, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னு இன்னும் பல துறைகள்ல என்னெல்லாம் மாற்றங்களை கொண்டு வர முடியும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.